காங்கேயம் இந்த மணப்பாறை சைடில் இருக்கிற பிரீடு இது கிர் குஜராத் பிரீடு இவங்க இது பார்த்தீங்கன்னா பொங்கனூர் 0 சைஸ் பர்கூர் மலைமாடு காங்கேயம்ல செவலை நம்ம தேனி சைடு இருக்க மலைமாடு எத்தனை மாடுகள் இருக்கு இப்போ மொத்தமா 300 இருக்கு அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அரையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் காங்கேயம்ல இவங்க பார்த்தீங்கன்னா மயிலை ரெட் சிந்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நார்த்து சைட் பிரீட் இது பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம்ல கருடமுகம் காரி இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆண் பாதி பெண் பாதி ட்வின்ஸாக பிறந்தாங்க நம்மள்ட்ட இந்த தாய் மாட்டில் ஒன்று வந்துட்டு காளையாக இருந்தது இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அர்த்தநாரி பசுவாக நம்மளுக்கு பிறந்தது இது பொங்கனூர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆந்திராவில் இருக்கிற பிரீடு சொர்ண கபிலா இவங்க கேரளா சைடில் இருக்கிற பிரீடு குஜராத் சைடில் இருக்கிற மாடு இவங்களுமே பார்த்தீங்கன்னா மில்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி உள்ள மாடு தான் இவங்க ஹைட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்துட்டு இவங்களோட பால் தான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு அபிஷேகத்துக்கு எடுக்கிறாங்க இவன் பேரு மாற ஒயிட்டா இருக்கிறவன் பேரு வீரன் புஷ்பராஜ் இவங்க நேம் சிந்துவோட பையன் இவங்க பாத்தீங்கன்னா சிம்ரானோட கண்ணு சிம்ரனா நாட்டு மாடு வந்துட்டு ஒரு மாடு இருந்ததுனாலே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராதுங்க நிறைய இதுல அழிஞ்சும் போயிடுச்சு நம்மளுக்கு நம்ம தான் நம்ம நாட்டு மாடு எல்லாமே சேவ் பண்ணணும் இதே நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும் அதுக்கு நம்ம நாட்டு மாடு சாணம் கோமியம் வச்சு நம்ம வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் போயிட்டுருக்காங்க ஸோ ஜென்ரலாகவே அவங்க முட்டுக்கு தான் போயிட்டுருப்பாங்க நம்ம போய் நின்னாலுமே நம்மள்ட்ட எதிர்த்துக்கிட்டு தான் வருவாங்க இவங்க முதல் ஹவுண்டு இவங்க புள்ளிக்குட்டா கோம்பை பார்த்தீங்கன்னா சிப்பிப்பறையில் பருக்கி இவ புள்ளிக்குட்டா ஃபீமேலு இவங்க வந்து ராம்பூர் ஹவுண்டு இவங்க பாத்தீங்கன்னா கோம்பையில ஃபீமேல் புள்ளிக்குட்டால பிரிண்டல் கலர் அது வந்து ரேர் கலர் பாத்தீங்கன்னா அது ராஜபாளையம் மேல் ஃபீமேல் அங்க இருக்காது சேலம்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் மதுன்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க இங்க எக்கச்சக்கமான மாடுகள் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சு நான் வந்தேன் மாடுகள் மட்டும் கிடையாது ஆடுகள் இருக்கு கோழிகள் இருக்கு பல பண்ணைகளை வந்து இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஹாய் வெல்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சந்தோஷமா இருக்கு யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு எனக்கு புரியல பல பேர் இருக்காங்க வாங்க இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம மில்கிங் கவுஸ் இது எல்லாமே இவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு காங்கேயம் அவங்க கண்ணு பக்கத்திலே இருக்கு இவங்க எல்லாமே நம்ம கறவையில் இருக்கிற நாட்டு மாடுங்கள் இது எல்லாமே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் சிந்தி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுக்கு நார்த்து சைட் பிரீட் இது இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மில்கிங் இவங்களோட கண்ணெல்லாம் நம்ம அந்த சைடு கட்டியிருக்கிறோம் சைடில் இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு மணப்பாறை பிரீடு இவங்க வந்துட்டு நம்மளுக்கு வண்டி மாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த லோடு இழுக்கிறதுக்கு போகிறதுக்கு அவங்க அந்த பிரீட் சேர்ந்தது மணப்பாறை சைடில் இருக்கிற பிரீடு இது இவங்களும் இவங்களோட காஃபும் அந்த சைடு இருக்குது இவங்க இப்போ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க என்னை பார்த்து எதை பேசாதீங்கன்னு நெக்ஸ்ட் இவ பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கேயம்ல இவங்க பார்த்தீங்கன்னா மயிலை பிரீடு இவங்க நேம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாரதி ஸோ இவங்க எதுக்கு மில்கிங் பர்பஸ் இவங்க எல்லாமே மில்கிங் பர்பஸ் இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிர் குஜராத் பிரீடு இவங்க கிர்ரு காங்கிரேஜ் இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை மில்கிங் ஈல்டு கெப்பாசிட்டி இருக்கிறவங்க நெக்ஸ்ட் பார்த்தி இது நம்மளோட நாட்டு எருமை இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு புஷ்பராஜ் இவங்க நேமு அந்த சிந்துவோட பையன் இவன் இவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ரானோட கண்ணு சிம்ரனா ஆமாம் எங்க எருமைக்கு பேர் சிம்ரானு நெக்ஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாகுபலி இவங்க நேமு அவங்க பேர் குஷ்பு உங்க அம்மாட்ட போனா அவ தொட்டா நேரா போய் நின்றுடுவா பாலுக்கு ஓ சூப்பர் சூப்பர் நீங்க நிறைய பிரீட்ஸ் வச்சிருக்காங்க காரணம் என்ன நம்ம நாட்டு மாடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய இருக்குது நிறைய இதில் அழிஞ்சும் போயிடுச்சு நம்மளுக்கு நம்ம தான் நம்ம நாட்டு மாடு எல்லாமே சேவ் பண்ணணும் எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐஈல்டு இருக்குன்ட்டுன்னு ஹெச்எஃப் ஜெர்சி மேலே தான் எல்லாரோட நோக்கமும் சிந்து மாடு மேலே தான் இப்போ எந்த வீட்டில் பார்த்தாலும் இப்போ நாட்டு மாடு இல்லை அந்த காலத்தில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாட்டு மாடு வச்சுருந்தாங்க
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சிந்து மாடு தான் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸ் இவ்வளோ இஷ்யூ வந்ததுக்கு காரணமுமே அது ஒரு ரீசன். இதே நம்ம நாட்டு மாட்டு பால் நம்ம குடிச்சிட்டு இருந்து அதுலேயே நம்ம போயிருந்தோம்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ நோய் வந்திருக்காது, ப்ளஸ் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருந்திருக்காது நம்மளுக்கு இங்கே. இதே நம்ம ஒரு வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தாலே போதும். அதுக்கு நம்ம நாட்டு மாடு சாணம் கோமியம் வச்சு நம்ம வந்துட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே எல்லாருமே ஆர்கானிக் ஃபார்மிங் போயிட்டு இருக்காங்க. பழசை நோக்கி இப்போ வந்து நியூ நேம் வச்சு நியூ ட்ரெண்ட்ல எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னும் நிறைய பிரீட்ஸ். இவங்க 2 பேர் யாரு கொஞ்சம் தயவுசெய்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. ரொம்ப இவன் பேர் மாறன், ஒயிட்டா இருக்கிறவன் பேரு வீரன். இப்ப ஃபைட்டுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாறனையும் வீரனையும் நீங்க ஏன் ஒண்ணா கட்டி வச்சி இந்த மாதிரியா? அவங்க வந்துட்டு இங்க இருக்கனால வீராக்கு பாத்தீங்கன்னா நெத்தில காயம் ஆயிடுச்சு இதுல. சோ அவங்க மரத்துல கட்டி வச்சா அந்த இது அடிபடாம இருக்கும் நெத்தி. அதுக்கோசரம் அவங்களுக்கு வந்துட்டு கட்டை கட்டி போட்டோம். சரி நீ என்னை இதில் தான் வைக்கணும், நீ அதில் வச்சது தப்புன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கட்டும், ரெண்டையும் இப்போ அடிபட்டுட்டு இருக்குங்க சண்டை கட்டிக்கிட்டு. ஸோ ஜென்ரலாகவே அவங்க முட்டுக்கு தான் போயிட்டு இருப்பாங்க. நம்ம போய் நின்னாலுமே நம்மள்ட்ட எதிர்த்துக்கிட்டு தான் வருவாங்க. போய் ஒரு ஹாய் சொல்லலாமா? கண்டிப்பா வாங்க. கொஞ்சம் கூட நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. கண்டிப்பா போலாம். நாளைக்கு காலையில நம்ம பசங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்ம தைரியமா போலாம். அதாவது மது நீங்க வளர்க்குறீங்க, நான் என்ன அவன் தெரியல. பிஹைண்ட் ரூட்ஸ்ல நாளைக்கு தம்ப்நெயில்ல நான் தான் இருப்பேன். ஐயோ ஐயோ வந்துக்குச்சு. ஐயோ ரொம்ப பயமா இருக்குங்க. கிட்ட போனா அப்படியே அவுத்துட்டுச்சு. I literally got scared. Just missing இன்ச்சில் ஓகே. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எல்லா விதமான பிரீட்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ டக்கு டக்குன்னு சொல்லுங்க என்னென்ன பிரீட்ஸ் வச்சிருக்கீங்க? இங்க பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே வந்து நேட்டிவ் பிரீட்ஸ் தான் இருக்கு. எல்லாமே நம்ம நாட்டு நாய். இவங்க பாத்தீங்கன்னா ராம்பூர் முதல் ஹவுண்டு. இவங்க முதல் ஹவுண்டு. இவங்க புள்ளிக்குட்டா கோம்பை. இது பாத்தீங்கன்னா சிப்பிப்பறையில பருக்கி. இவ புள்ளிக்குட்டா ஃபீமேலு, அவங்க வந்து மேலு. இவங்க வந்து ராம்பூர் ஹவுண்டு. அப்படி உள்ளவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோம்பையில ஃபீமேலு. புள்ளிக்குட்டால பிரிண்டல் கலர், அது வந்து ரேர் கலர் பாத்தீங்கன்னா. அது ராஜபாளையம் மேல் ஃபீமேல் அங்க இருக்கிறது. இங்க இருக்கிறது எல்லாமே இவங்களுக்கான ஃபுட்டு நம்ம வெளியில அங்க ப்ரிப்பேர் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்கல்ல புள்ளிக்குட்டான்ல, அது ஒரு இது புள்ளிக்குட்டா பாத்தீங்கன்னா நம்மளோட வந்துட்டு தஞ்சாவூர்ல வந்துட்டு அரசர்கள் வந்துட்டு அப்ப ராஜராஜ சோழர்னா போருக்கு அவங்க வந்துட்டு போருக்கே இந்த நாய் கொண்டுட்டு போய் ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துல தான், தமிழ்நாடு தான் அதுக்கு ஒரிஜினல் அர்ஜினல். அதுக்கப்புறமேட்டா வந்துட்டு மூவ் பண்ணி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சாப், பாகிஸ்தான் இந்த 2 இடத்துல தான் இருக்குது. பஞ்சாப் லைனேஜ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும், ஜாஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதே வந்துட்டு பாகிஸ்தான் லைனேஜ் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டாக் மாதிரி இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் ஹவுண்டு இருக்குது, ராம்பூர் ஹவுண்டு, கேரவன் ஹவுண்டு இருக்குது. இவங்க 3ம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரன்னிங் ஸ்பீடு ஜாஸ்தி. ஆஸ் யூஷுவல் நம்ம சிப்பிப்பாறை கன்னி மாதிரி தான், ஹண்டிங் தான் அவங்க. நம்ம சிப்பிப்பாறை கன்னி அதுவும் இருக்குது. கோம்பை அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கார்டிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதெல்லாம். அதே மாதிரி அவங்களும் லைனேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹண்டிங் தான் எல்லாமே. ஃபுட்டு வந்து ஒரு வேளை தான் நைட். ஆமாம், நைட்டு ஒரு வேளை தான் ஃபீட் பண்ணுறோம். நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு தயிர், மோர் அந்த மாதிரி கலப்போம், பால் கலப்போம், முட்டை, சிக்கன் வேஸ்ட் அந்த மாதிரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணிடுவோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம இங்கே பார்க்குறது பார்த்திங்கன்னா புங்குனூர் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆந்திராவில் இருக்கிற ப்ரீடு. இவங்க ஹைட் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தான் இருப்பாங்க. திருப்பதி தேவஸ்தானத்தில் வந்துட்டு இவங்களோட பால் தான் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு அபிஷேகத்துக்கு எடுக்கிறாங்க. அவ்வளோ ஸ்பெஷல் இவங்களோடது. சொர்ண கபிலா இவங்க கேரளா சைடில் இருக்கிற ப்ரீடு. அங்கே இருக்கிற கோவிலுங்களுக்கு வந்துட்டு கோபூச்சைக்கெல்லாம் கொண்டுட்டு போகிற ப்ரீடு. அது இல்லாமல் இவங்க பால் வந்துட்டு ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது. அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா டால் அடிக்கும், கோலி குண்டு மாதிரியே இருக்கும் அவங்க கண்ணை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மாட்டுக்கும் அந்த மாதிரி இருக்காது மேக்சிமம். உமலாச்சேரி நம்ம தமிழ்நாடு பிரீடு. உமலாச்சேரியில் இருக்கிறது. இவங்களோட காலை வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுறது. இது பார்த்தீங்கன்னா நம்ம காங்கேயம்ல கருடமுகம் காரி. இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க நம்மக்கிட்டே பிறந்த ப்ரீடு. இவங்களை வந்துட்டு ட்வின்ஸாக பிறந்தாங்க நம்மள்ட்ட இந்த தாய்மாட்டில். ஒன்று வந்துட்டு காளையாக இருந்தது, இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அர்த்தநாரி பசுவாக நம்மளுக்கு பிறந்தது. இது இந்த மாடு பார்த்தீங்கன்னா பத்தினி மாடுன்னுவாங்க. அதே மாதிரி ஆண் பாதி பெண் பாதி.
நிறைய சொல்லுவாங்க. சாமி மாடு, பத்தினி மாடு, அந்த மாதிரி அர்த்தநாரி பசு, அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இவங்கள. ஸோ அவங்களுக்கு தனி நேம்ங்க இருக்கு, நிறைய பூஜைக்கு பூஜைக்கு எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் இவங்க. இவங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு புலிக்குளம் பிரீடு. இதுவும் வந்து நம்ம தமிழ்நாடு பிரீடு தான். இவங்களது பாத்தீங்கன்னா இந்த மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இதுக்கெல்லாம் இவங்களோட காலங்கள் யூஸ் ஆகும் நமக்கு. நம்மளோடது இவங்கள்ட்ட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா புலிக்குளம்லேயே பாத்தீங்கன்னா குரா. இவங்க குரா பாத்தீங்கன்னா வந்துட்டு கொம்பு, மூக்கு, அந்த கால் குழம்பு, வாலெல்லாம் பிங்கிஷ் கலர்ல இருக்கும். அப்படி இருந்ததுன்னா குரான்னு வாங்காது. எல்லா ப்ரீட்லையுமே மேக்ஸிமம் வரும். இந்த ஸ்பெஷலாக சொல்கிறது எல்லாமே வரும். அந்தந்த ப்ரீடில் அது ஸ்பெஷலாக இருக்கும். குஜராத் ப்ரீடு மில்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு அதிகம் இருக்கிறது. இது காங்கிரேஜ், அங்கே சொன்ன ரெட் சிந்தி, சாகிவால், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மில்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி இருக்குது. இப்போ இவங்க வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நம்மக்கிட்ட. காங்கேயமில் மயிலை இவங்க கொம்பு வாட்டம் பார்த்தீங்கன்னா மான் கொம்புன்னு வாங்க, திருகு கொம்புன்னு வாங்க, பழைய வர்க்கம்னு வாங்க. இவங்க கொம்பு வாக்கு தான் காங்கேயமுக்கு அழகு. காங்கேயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கொங்கு நாட்டு சைடில் தான் வந்துட்டு நிறையா நம்மளுக்கு வரும். அதே மாதிரி அங்க லட்சணம் நிறைஞ்ச மாடுன்னு சொல்றது நம்ம காங்கேயம்மை மட்டும்தான். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலைநாடு கிட்டா. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ப்ரீடு தான் நம்மளுக்கு. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் சிந்தி வந்துட்டு குஜராத் ப்ரீடு. இவங்களும் பார்த்தீங்கன்னா மில்கிங் கெப்பாசிட்டி நிறைஞ்சது. இப்போ நம்ம இவ்வளோ பெரிய ஃபார்மிங் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு நார்த்து சைடு மாடை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பால் மில்கிங் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ ஹெச்எஃப் ஜெர்சி வந்துட்டு எப்படி நம்மளுக்கு 10 லிட்டர் 5 லிட்டர் கொடுக்குதோ அதே மாதிரி ரெட் சிந்தி, சாகிவால், காங்கிரேஜ், கிர் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பால் நம்மளுக்கு கொடுக்கும். திருவண்ணாமலை சைடு மலையில் வந்துட்டு இருக்கிற பர்கூர் மலை மாடு இவங்க வந்து இவங்களோட இதே பார்த்தீங்கன்னா மலையில் போய் மேய்ஞ்சிட்டு ராத்திரி ஆனால் கொட்டகைக்கு வர்றது அந்த பழக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்க வந்துட்டு இந்த ஏருக்கு அதுக்கெல்லாம் நல்லா வருவாங்க, யூஸ் ஆவாங்க. இவங்க வந்து காங்கேயமில் பால் மயில மில்க் ஒயிட்னு வாங்க. இவங்க கண்ணு பாருங்க அப்படியே மை வச்ச மாதிரி இருக்கும். கரெக்டாக ஃபுல்லாக அழகாக நம்ம மை வைக்கிற மாதிரியே மை வச்ச மாதிரி இருக்கும் இவங்க கண்ணு. ஏன் அப்பத்துலேருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க? புதால் அதனால பக்கத்துல இருக்கனால சொல்ற சவுண்டு மெயினா. நாங்க இதை எப்படி எடுத்துப்போம், நாங்க உள்ள இருக்கிறப்போ இந்த மாதிரி காளைங்கள்ட்ட இருந்து ஒரு சவுண்டு வருதுன்னா யாரோ வந்திருக்காங்க, ஏதோ அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இங்க உள்ள நடக்குது, இல்ல காளைங்க ஏதாவது அவுந்துருக்கு. இப்ப ராத்திரினா திடீர்னு எல்லா காளையும் இந்த மாதிரி எங்களுக்கு சவுண்டு விடும். வெளியில வந்து பார்த்தா ஏதோ ஒரு மாடு அவுந்து ஒலாத்திக்கிட்டு இருக்கோம். அந்த மாட்டை பார்த்து இதுங்க சவுண்டு விடும். அப்ப நாங்க ராத்திரி வந்துட்டு அந்த மாட்டை நாங்க பிடிச்சி கட்டிடுவோம். இவங்கெல்லாம் நம்ம ப்ரீடிங் புல். இவங்க வந்துட்டு காங்கேயம்ல வந்துட்டு மயில, அவனும் பார்த்தீங்கன்னா சிவாவும் மயில, மாணிக்கமும் மயில, ரெண்டுமே ஒரே கலரு தடவுங்க. அவ்வளோதான். இவங்க பேர் வந்துட்டு கலை. கலை ஆக்சுவலாக உண்மையாக கலை, உண்மையாகவே கலையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. நான் அப்போதுலேருந்து ஒன்று சைட் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா? சூப்பர். எனக்கு என்னென்னா இப்போ இவ்வளோ பேர் அதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களே, அது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க? நிஜமாவே கேட்குறேன். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு ஒர்க்லேருந்து நம்ம இன்னொரு ஒர்க்குக்கு நம்ம போகிறப்ப அதில் அந்த ஒர்க்கை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். அதே மாதிரி இங்கேயே நம்ம இருந்து அவங்களோட கேரக்டர்லேருந்து அந்த மாதிரி கொஞ்சம் அப்சர்வ் பண்ணோன்னா அனலைஸ் பண்ணி. இப்போ ஒரு மாடு ஒரு மாதிரி சாப்பிடும், ஒரு மாடு ஒரு மாதிரி தண்ணி குடிக்கும், அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பார்த்துக்கணும். இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு புலிக்குளம் பிரீடு. இவன் பேர் வந்துட்டு கருப்பன். இவனுக்கு கருப்பன் ஏன் நாங்கள் நேம் வச்சோன்னா, நாங்கள் வெளியில் கருப்புசாமி வச்சுருந்தோம். அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து நாங்கள் கண் திறப்பு விழா பண்ணுறப்ப அன்னைக்கு இவனை வாங்கி அவர் பேரை இவனுக்கு வச்சு நாங்கள் இது பண்ணோம். இன்னும் வந்துட்டு காங்கேயமில் வந்துட்டு காரி வேற, காராம்பசு வேற. இதில் காராம்பசு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காது உள்மெடலு, நாக்கு, காம்பு அது எல்லாமே ஃபுல் பிளாக்காக இருக்கும். காரிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காது வந்துட்டு ஒயிட்டாக இருக்கும், அதே மாதிரி மடி ஒயிட்டாக தான் இருக்கும், நாக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும், கலர் வந்து பிளாக்காக இருப்பாங்க, அவ்வளோதான். இது வந்து காங்கேயம்ல காராம்பசு. காது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கருப்பாக இருக்கும், காம்பு கருப்பாக இருக்கும், நாக்கு உள்மடல் கருப்பாக இருக்கும். இவங்களோட இவங்கள தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ஃபேமஸ் டெம்பிளில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவங்கள தான் காலையில் வந்துட்டு கோபூஜைக்கு வந்துட்டு கொண்டு போகிறாங்க. அதே மாதிரி இவங்க பால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெஷல். ஒரு சில காராம்பசுவோட பால் நம்ம கறக்கும் போதே நெய் ஸ்மெல் வரும், அதை நம்ம ஃபீல் பண்ணலாம்.
இவங்களோட நெய் பார்த்தீங்கன்னா எல்லா நெய்யோட இவங்க நெய் பார்த்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. அது இல்லாமல் இந்த ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறவங்க எல்லாமே காராம்பசு நெய் மெயினாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டாக்டர்ஸே அதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த நெய் கிடச்சா அதில் மருந்து கலந்து சாப்பிடுங்க. அந்த காராம்பசு நம்ம அங்கே பார்த்தோம் பாருங்க, அதேலே வந்துட்டு இன்னும் ஸ்பெஷல். இவங்க காராம்பசு நம்ம வந்துட்டு அங்கே பிளாக்ல பார்த்துருப்போம், இவங்க செவலையில் காராம்பசு. இவங்க பார்த்தீங்கன்னா தார்பார்க்கர் நம்மக்கிட்டேயே இருந்த கண்ணு இது. இவங்களும் பார்த்தீங்கன்னா மில்கிங் ஈல்டு, இவங்களும் நார்த்து சைடில் இருக்கிற ப்ரீடு தான். இவங்களும் புங்கனூருக்கு வந்துட்டு கிராசிங் புல். இவங்க நம்மக்கிட்ட எல்லா பசுக்கான புல்லுமே நம்ம இங்கே வச்சுருக்கோம். நம்ம வந்துட்டு நேச்சுரல் மேட்டிங் தான் இங்கே, எந்த ஒரு இன்செமினேஷனும் நம்மளுக்கு கிடையாதுங்க. எல்லாமே நேச்சுரல் மேட்டிங் தான் நம்மளுக்கு இங்கே நம்ம பண்ணுறது. இவங்களுக்கு இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அவங்க தீனி சாப்பிட மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதை வச்சு நம்ம கற்றுக்க வேண்டியது. இது பார்த்திங்கன்னா ஆலம்பாடி. ஆலம்பாடி இது வந்துட்டு நம்மளுக்கு அந்த இந்த சைடு கிருஷ்ணகிரி சைடு வர்றது ரேஸுக்கு நம்மளுக்கு கொண்டு போவாங்க. கிருஷ்ணகிரி சைடுனா ரேஸ் தான் நம்மளுக்கு, மாட்டுக்கு கொம்பு ஃபுல்லாக சிலங்க கட்டி அந்த ரேஸுக்கு போகிறது. இது பார்த்தீங்கன்னா பொங்கனூர் 0 சைஸ். நம்ம அங்கே வந்து பொங்கனூர் பார்த்துருப்போம், அது 0 சைஸ். இது அங்கே நம்ம சொர்ண கபிலா பார்த்தோம் பாருங்க, அதோட கிராசிங் புல் இவங்க. நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கேயமில் செவலை. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காங்கேயமில் இருக்கிற எல்லா கலருமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். காங்கேயமில் இவ்வளோ வெரைட்டிஸ் உள்ள இருக்குது. இவன் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம தேனி சைடு இருக்க மலைமாடு. இவன் பேர் பார்த்திங்கன்னா சின்னவர். இவன் சரி கம்முனீர் சவுண்டு விடக்கூடாதுன்னு கம்முனீர் ஒன்றை பற்றி தான் பேசுகிறேன். இவங்க வந்துட்டு கரும்பூர். இவங்க வந்துட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப உகந்தது இவங்க. அவன் பேர் மருது. அவனும் பார்த்தீங்கன்னா தேனி மலை சைடு மேயிற மாடு தான். இது மைனா போர்னுவாங்க அவனை. அந்த ஒரு மாதிரி ஆஷ் கலர். அதே மாதிரி தேனி சைடில் இருக்கிற மாடுமே நிறைய வெரைட்டி இருக்கு, மலையில மேயிற மாடுங்க எல்லாமே. நெக்ஸ்ட் இங்க இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கேயம்ல செவலை. நம்ம செவலை இங்க பார்த்தோம்ல, அதுக்கு காலை ப்ரீடிங் புல் அது. இவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆந்திராவில் இருக்கிற ஓங்கோல் புல். இவங்க ப்ரீடிங் புல். நம்மளுக்கு அங்கே வந்துட்டு பசு இருக்கு. இவங்க வந்து இவங்களது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கல் கட்டி ரன் பண்ண விடுவாங்க. நம்மளது இங்கே எப்படி வந்துட்டு ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு அந்த சைடு வந்துட்டு கல் கட்டி இழுத்துட்டு போவாங்க. அந்த லைனேஜில் இருக்கிற புல் இவங்க பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு காங்கிரேஜ், குஜராத் சைடில் இருக்கிற மாடு. இவங்களுமே பார்த்தீங்கன்னா மில்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தி உள்ள மாடு தான். நெக்ஸ்ட் இவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு காங்கேயமில் செங்குரா. இப்போ நம்ம நிறையா பார்த்துருப்போம். இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம குரா நம்ம அங்கே பார்த்தோம் ஒரு மாடுது, அவங்களுக்கு வந்துட்டு பிங்காக இருக்குன்னு சொன்ன பாருங்க. அதே மாதிரி இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பிங்கிஷாக இல்லாமல் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அதுதான் செங்குரான்வாங்க. அவன் உடம்பு கலரும் அவன் மூக்கு கலரும் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்க. சரி, இதெல்லாம் ஒவ்வொரு டிஃப்ரென்ஷியேட் ஒவ்வொருத்தவங்களுக்கும். சூப்பர் மது, இங்கே சில பல ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு லைட்டாக அப்படியே ஒரு டூர் போட்டு காட்டிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக காட்டலாம். நம்ம நாட்டு மாட்டு பால்லேருந்து ரெடி பண்ண A to கீ. இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு மாட்டு ஓப்பன் பண்ணலாமா? ஓப்பன் பண்ணி பாருங்க. ஆஹா, இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நாட்டு மாட்டு பால்லேருந்து ரெடி பண்ண பன்னீர். இது A to பன்னீர், இது A to மில்க்கு. மித்தது இங்கே இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாணமும் கோமியமும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அதுலேருந்து பஞ்சகவ்ய விளக்கு, விபூதி, சாம்பிராணி, அகர்பத்தி, சாண பவுடர், எருவாமட்டை இதெல்லாம் மேக் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம் பர்சனலாக. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட மாட்டுக்கு நம்மளே வந்து ரெடி பண்ணுற மாட்டு தீவனம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மீன் அம்பிலம். இது மீனோட கழிவில் நாட்டு சர்க்கரையை மட்டும் வச்சு பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நம்ம நிலத்துக்கு போடுறது. இது பார்த்திங்கன்னா பஞ்சகவ்யமும் பார்த்திங்கன்னா நம்ம நிலத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். இது பார்த்திங்கன்னா நம்ம டவுன் பக்கம் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறோம் A to மில்க்கு. மித்தது எல்லாமே வந்துட்டு கொரியர் பேசிஸில் எல்லா ஊருக்குமே நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். இல்லை இப்போ எப்போ உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? ஏன்னா யூஸ்வலாக வந்து ஓகே மாடு வளர்க்குறது ஒரு அழகான விஷயம், ஆனால் அதுலேயும் நாட்டு மாடுகள் வந்து கொண்டு வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் ப்ரீட்ஸ் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்போ அந்த தாட் வந்தது உங்களுக்கு? என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டு மாடு தான் வாங்கி நம்ம வளர்க்கணுன்ற ஒரு எய்மில் இருந்தார். ஸோ ஓகே, அவர்கிட்ட இருந்து நான் வந்தேன். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணது வந்துட்டு இல்லை கொஞ்சம் நம்ம வந்து பால் மாடும் வாங்கிக்கலாம், இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம பால் மாடு வாங்கிக்கலான்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை வேணான்னாரு.
ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோட ஹெச்எஃப் ஜெர்சி கறக்கிற அளவுக்கு நம்ம நாட்டு மாடும் பால் கறக்குதுன்றதை நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன், தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து ஓகே நம்மளோட நாட்டு மாடு இன்னமும் நிறையா இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா வந்து தஞ்சாவூர் குட்டை இருக்குது, அப்புறம் அந்தி குட்டை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இல்லை, அந்த ப்ரீடெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம சர்ச் பண்ணி உள்ளே போக போக நிறையா நம்ம இதில் வந்துட்டு இருக்குது நம்ம நாட்டு மாட்டில். அதே மாதிரியே நாட்டு மாடு வந்துட்டு ஒரு மாடு இருந்ததுனாலே வந்துட்டு நம்மளுக்கு எந்த ஒரு நோயுமே வராதிங்க. நீங்கள் நம்ம சிந்து மாட்டுக்கும் நாட்டு மாட்டுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரியே பாலில் இன்னும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மெயினாக வந்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு மாடு நம்மளே வந்துட்டு அதை எடுத்து பண்ணி எல்லாருக்கும் நம்ம அவேர்னஸ் கொடுப்போம், காட்டுவோம். ஸோ வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு பழைய மாதிரியே வந்ததுன்னா எல்லாருமே நல்லா இருப்போம் இங்கே. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு நாட்டு மாடாக மெயினாக சூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம். எத்தனை மாடுகள் இருக்கு இப்போ மொத்தமாக? 300 இருக்கு. 300மே நம்ம நாட்டு மாடு தான். எல்லா வகையான நாட்டு மாடு இங்கே நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம், எருமையும் பார்க்கலாம் நீங்கள் இங்கே. ஸோ இதெல்லாம் அழகாக ஆரம்பிச்சிட்டிங்க. அடுத்த கட்டம் என்ன? இதெல்லாம் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போகிறீங்களே, எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும்ல. கண்டிப்பாக மது பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் இதை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். நாட்டு மாட்டுக்குன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூனிட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்சி மாட்டுக்கு தான் போட்டிருப்பாங்க மில்க் யூனிட்ன்றது. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு நாட்டு மாட்டுக்கு தனியாக ஒரு மில்க் யூனிட் போடணும். அந்த மில்க் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா பால், தயிர், வெண்ணெய், ஐஸ்கிரீம், அப்புறம் பன்னீர், இந்த மாதிரி நிறைய அந்த மில்க்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் எடுக்கணும். அதே மாதிரியே இந்த நாட்டு மாட்டோட அந்த ஸ்பெஷல்ஸை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மலை மாடு 2 வெரைட்டி பார்த்தோம், அதுலேயே இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கலரும் ஒரு ஆசையை தூண்டும், வாங்கணும்னு சொல்லணும் அந்த மாதிரி. அதே மாதிரியே நம்மளோட ஃபார்மோட மெயின் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டுக்கு போகிற அனிமலை தான் நம்ம எடுக்கிறதுங்க. ஸ்லாட்டுக்கு எது போகிறோம் அந்தந்த சந்தையிலேருந்து எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எடுத்து மீட் எடுத்து அதுங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்களையும் வந்துட்டு ரிட்டன் நிறையா வந்துட்டு சனை பிடிக்காமல் ஆகிடும் நம்மளுக்கு. அதெல்லாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கும் ஒரு குழந்தை கொடுத்து எடுத்துகிட்டு வருவோம் நாங்கள். இதுக்கே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும் போல இருக்கு இல்லையா? ஒவ்வொரு விஷயம் பார்த்து செய்யுது. மார்னிங் ஏஞ்சோம்னா நைட் வரையும் ரொட்டேனாக இருக்கும். நம்ம இது இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால அதில் கஷ்டம் நம்மளுக்கு தெரியல. வாவ், சூப்பர். Thank you and all the best to you, Madhu. Thank you so much. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.